ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் உப்பு, அதாவது லைட்டாக எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சு மசாலா கரிஞ்சிடக்கூடாது, ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்க பன்னீர் எல்லாம் போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க, ஹார்டாகிடும். 3 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள், போதும். இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டைம் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, புலாவ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக எண்ணெயில் ஃப்ரை ஆனோடனே நான் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் ஃப்ரை ஆகட்டும். நல்லா கிளறி விடுங்க. ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு போதும். தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்தளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நல்லா ஃப்ரை ஆனோடனே நான் வெங்காயம் அரைக்கும் போதே 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சியும் போட்டுட்டேன். அது உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. அதையும் போட்டுக்கோங்க. இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்திங்கன்னா இப்போ போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் தக்காளி 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ தக்காளியும் அந்த பேஸ்ட்டை கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் சுருண்டு வரட்டும். இப்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு. நல்லா வதங்கிச்சு. இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி, எண்ணெயிலே கொட்டி வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டாச்சு பன்னீரில், அதனால் நான் அந்த மஞ்சத்தூள் போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் 5-6 முந்திரி எடுத்து பசும் பாலில், காய்ச்சின பாலில் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னா தண்ணீரில் கூட ஊற வச்சுக்கோங்க, நல்லா திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நான் பாலில் ஊற வச்சேன். இப்போ அந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போனது. பாருங்கள், கலரே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சா. ஏற்கனவே பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை அதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகட்டும். ஆகினோடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பச்சை வாசனை போய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் சுகர் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த இனிப்போடு இருக்கும். போட்டு அதுவும் நல்லா இதாகட்டும், தண்ணி சுண்டி வரட்டும். இப்போ அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு, பாலும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். சும்மா ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. பாருங்கள், ஃபைனலாக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கஸ்தூரி மெத்தி லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நல்லா கையில் கசக்கி போட்டுக்கோங்க, அதை எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஃபைனலாக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.